ஏன் இதெல்லாம் லேடிஸ் மட்டும்தான் பண்ணணுமா? ஆண்களுக்கு சப்போர்ட்டா வந்த பெண் செம்ம வைரல் வீடியோ. பொதுவாகவே அழகு சார்ந்த விஷயங்களில் பெண்கள் தான் அதிகமாக கவனங்களை செலுத்துவார்கள். தங்களின் தோல் மற்றும் முகம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல ரெமெடிகளை வீட்டுகளிலேயே தயார் செய்து அவற்றை பேக் போல முகங்களில் போட்டுக்கொண்டு தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக பல முயற்சிகளை எடுப்பார்கள். மேலும் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவில் பெண்கள் வீடுகளில் உள்ள பொருட்களை மட்டுமே வைத்து தங்களை அழகுபடுத்திக் கொள்வதை காட்டிலும் பல பியூட்டிஷியன் மற்றும் இதற்காகவே இருக்கும் மருத்துவர்கள் ஆகியோரிடம் கருத்துக்களை கேட்டு அதற்கு ஏற்றது போல பல செயல்களை செய்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக ஃபேஸ் வாஷ், முகத்திற்கு பயன்படுத்துவதற்கான தனி சோப், உடல்களில் பயன்படுத்துவதற்கு தனி சோப் என பயன்படுத்துவது போதாது என்று அதன் பிறகு சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், லிப் பாம் என மேலும் பலவிதமான ப்ராடக்ட்களை பயன்படுத்தி தங்களின் முகம் மற்றும் தோல் போன்றவற்றை பாதுகாத்துக் கொள்கின்றனர். அதிலும் இதுபோன்ற ப்ராடக்ட்களை பயன்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு ஒருமுறை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு கவனமாக அவற்றை பின்பற்றியும் வருகின்றனர். அந்த காலத்தில் இருந்த பெண்கள் இதுபோன்று எந்தவித ப்ராடக்ட்களையும் பயன்படுத்தாமலேயே இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது சமூகத்தில் உள்ள பெண்கள் எல்லோருமே இதுபோன்ற பியூட்டி ப்ராடக்ட்கள் மற்றும் ஸ்கின் கேர் என்று பலவிதமான ப்ராடக்ட்களை பயன்படுத்தி தங்களின் அழகை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராமல் தடுப்பதற்காகவும் பலவிதமான நடவடிக்கைகளை செய்து வருகின்றனர். ஆனால் ஆண்களோ இதுபோன்று எந்தவித ப்ராடக்ட்களையும் பயன்படுத்தாமல் குளிக்கும் பொழுது ஒரே சோப்பினை பயன்படுத்தி குளித்துவிட்டு வெளியில் சென்று விடுவார்கள். நிறைய ஆண்களுக்கு ஸ்கின் கேர் என்றால் என்னவென்றே தெரியாமல் சில தவறுகளை செய்து வருவார்கள். இந்த நிலையில் ஆண்கள் செய்யும் ஸ்கின் கேர் மிஸ்டேக் என்ன என்பதையும் சரியாக எப்படி பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து தற்போது வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் ஆண்கள் பொதுவாகவே மிகவும் சூடான தண்ணீரில் குளிப்பார்கள். இது மிகவும் தவறானது என்றும் இப்படி சூடான தண்ணீரில் குளிப்பதனால் அவர்களின் தோலில் உள்ள மாய்ஸ்சரைசர் அழகு குறைந்து விரைவில் தோல் சுருங்கிவிடும் என்றும் கூறியுள்ளனர். மேலும் குளிப்பதற்கு உடலுக்கும் முகத்திற்கும் ஒரே சோப்பினை பயன்படுத்தி குளிப்பார்கள். இதுவும் மிக தவறானது என்று கூறியுள்ளார். பொதுவாக பயன்படுத்தப்படும் சோப்பின் pH லெவல் 5.5 ஆக இருக்க வேண்டும் என்றும் உடலுக்கும் முகத்திற்கும் தனித்தனி சோப்பாக வைத்துக் கொண்டால் மிகவும் நல்லது என்றும் கூறியுள்ளார். குளித்த பிறகு கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் பயன்படுத்துவதால் முகத்தில் ஈரப்பதம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்றும் வெயிலில் வெளியே அலைந்து வேலை பார்க்கும் ஆண்கள் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் அடிக்கடி முகத்தினை மிகவும் அழுத்தம் கொடுத்து கழுவிக்கொண்டே இருப்பது, சோப்பு போட்டு கழுவினால் முகம் பளிச்சென்று ஆகிவிடும் என்று ஃபேஸ் வாஷ் போட்டுக்கொள்வது தவறானது என்றும் ஆண்கள் பயன்படுத்தும் ஃபேஸ் வாஷ் ஆனது மிகவும் மைல்டாகவும் ஒரு நாளைக்கு 3 முறை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் முகம் கழுவியவுடன் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இந்த வீடியோ இணையத்தில் இப்பொழுது ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.